டெல்லிக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு வழக்கிற்காக. டெல்லிக்கு வந்தேன். வழக்கு முடிந்து விட்டது. வழக்கு முடிந்தவுடன் நான் சென்னைக்கு திரும்பி டெல்லியிலிருந்து சென்னைக்கு வருகிறேன் விமானத்தில். விமானம் 30,000 அடி மேலே போகிறது. சடாரென்று ஒரு ஜர்க்கு கீழே போகிறது. ஃப்ளைட்டு கீழே போகிறது. அடிபட்டு கீழே போறது மாதிரி ஒரு ஜர்க். கொஞ்சம் பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க. எதுவுமே சம்பாதிக்காம நாம் சாகப் போறோமே அப்படிங்கிற இது. உடனே எனக்கு தெரிந்த கடவுள் சீரடி சாய்பாபா. அப்ப உடனே அவரை வேண்டினேன். பாபா, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. என்னுடைய கடமையை முடிக்காமல் என்னை சாக விடாதே என்று எண்ணிக்கொண்டேன். அந்த காக்பிட்டுக்கு பக்கத்துல, நான் 3வது சீட்ல உட்கார்ந்திருக்கேன் கீழ. காக்பிட் பக்கத்துல ஒரு உருவம் தெரியுது. ஒரு தலை விரிச்ச உருவம். அது அபயஹஸ்தம் பண்ணுது. அது ஷீரடி சாய்பாபா இல்ல, சத்ய சாய்பாபா. அவர் அபயஹஸ்தம் பண்றார்.